தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், ஒர்க் பண்ணுறவங்க, ஜாப் போகிறவங்க இவங்கெல்லாம் நேரத்தை மிச்சம் பண்ணி சூப்பரான ஒரு ஈஸியான பாயசம் செய்யணும். அதுக்கு தாங்க 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய குக்கர் பயத்தம்பருப்பு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் பயத்தம்பருப்பை வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் நைலான் ஜவர்சியும் வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்து 2ஆம் பாலை சேர்த்துடலாம். முதல் பாலை அப்படி வச்சிடலாம். அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் 2 விசில் கொடுத்துருங்க. அது வேகிறதுக்குள்ளே 1/4 கிலோ வெல்லத்தை பொடி பண்ணி அதில் தண்ணியும் சேர்த்து சிரப் பண்ணி அதை வடிகட்டியில் வடித்து எடுத்து வச்சிடலாம். குக்கர் விசில் வந்துடுச்சு, திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஜவர்சி அப்படியே இருக்குது, குலையாமல். பயத்தம்பருப்பு நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ நம்ம சுகர் சிரப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து அதோட முதல் தேங்காய் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ சுகர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மறுபடியும் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வறுத்து அதில் சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே இதில் மறுபடியும் முந்திரி பருப்பு, திராட்சையும் சேர்த்து வறுத்து அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான 10 நிமிஷம் குக்கர் பயத்தம்பருப்பு பாயசம் ரெடிங்க. இந்த தீபாவளிக்கு இந்த பாயசத்தை செஞ்சு அசத்துங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் நேரமும் மிச்சமாகும்.